ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஏற்காடு ட்ரிப் தாங்க பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஏற்காடு போகிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரோஸ் கார்டன் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே போனோம். கலர்ஃபுல்லாக இருந்தது. பார்க்கும்போதே பறிக்கணும்னு ஆசை இருந்தது. ஆனால் பறிக்கிறதுக்கு அலோடே இல்லைங்க. இந்த கார்டனை விட்டு வெளியே வர எனக்கு மனசே இல்லாமல் இருந்தது. ஏன்னா மழைலாம் பேஞ்சு எல்லா பூக்கள் மேலேயும் அந்த மழை துளிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கேருந்து போகவே எனக்கு மனசே இல்லை. அதுக்கு பக்கத்துலேயே பெரிய கார்டன் இருந்துச்சு. ரொம்ப க்ரீனியாக அட்வென்ச்சரான ஒரு பிளேஸுன்னு தான் நான் சொல்லுவேன். நல்லா பெரிய பெரிய மரங்கள், கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த காற்றை வாங்குறதே ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லுவேன். அது பக்கத்திலே லேடீஸு, சில்ட்ரன்ஸ், ஜென்ட்ஸுன்னு 3 வியூ பாயிண்ட் இருக்குது. அங்கே ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா, அந்த சன்செட் ஆகிற அந்த ரேஸ் எல்லாம் கீழே விழும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. நாங்கள் ஈவினிங் டைம் தான் போனோமா, அதனால அந்த வியூவை பார்க்க முடிஞ்சுது. பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு காட்சின்னு. அது பக்கத்திலே தாங்க இருக்குது. என்ன அதிலேருந்து பார்க்கும்போது வேறு டைரெக்ஷனில் நம்மளுக்கு அந்த மலைகள்லாம் தெரியும். பார்க்குறதுக்கு இதுவும் ரொம்ப அழகான வியூ தான். அதுக்கும் பக்கத்தில் தாங்க சில்ட்ரன்ஸ் வியூ பாயிண்ட்டும் இருக்குது. இது 3மே பக்கம் பக்கம் தான். ஆனால் நம்மளோட டைரெக்ஷன் பார்த்தீங்கன்னா மவுண்டெயின் பார்க்குறதுக்கு வேறு வேறு தெரியுங்க. கண்டிப்பாக இதுவும் பார்க்கலாம் தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் தாங்க போயிட்டோம். அதுவுமே ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அந்த மலை மேலே குட்டி குட்டி வீடுங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த வியூ பார்த்திங்கன்னா சாயந்தரமாக ரொம்ப க்ளவுடியாக ரொம்ப அழகாக இருந்தது. லைட்டாக மரசாரலும் வந்துச்சுங்க. இந்த பொட்டானிக்கல் கார்டன் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. நடக்க நடக்க போய்கிட்டே இருக்குது. என்னென்ன மரம் என்ன செடினே பேர் தெரியல. ஆனாலுமே பார்க்குறதுக்கு ரொம்ப க்ரீனியாக அட்வென்ச்சராக இருந்தது. இப்போ பார்த்தீங்களா, இந்த மரம் என்ன மரம்னே தெரியல. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹைட்டாக அழகாகவே இருக்குது. இது எவ்வளோ நேரம் வேணாலும் இங்கே நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். தனித்தனியான பூக்களெல்லாம் தனித்தனியாக வச்சுருக்காங்க. அந்த மாதிரி செட் பண்ணி வளர்க்குறாங்க. ரொம்பவே மெயின்டைன் பண்ணுறாங்க. பாருங்கள், இதுதாங்க அந்த வியூவு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீகோ பார்க்கு தாங்க போனோம். அங்கே என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பெர் ஹெட்டுக்கு 300 வாங்குறாங்க. இது கொஞ்சம் அதிகம் தான் எனக்கு பர்சனலி ஃபீல் ஆச்சு. 6:30க்குள்ளெல்லாம் அங்கே போயிடுங்க. ஏன்னா அதுக்கப்புறமா வேறு
பேரட் பார்த்தீங்கன்னா 6:30 பிஃபோரே நீங்கள் பார்க்கணும். ஏன்னா ஆஃப்டர் 6:30 வந்துட்டு க்ளோசிங் டைம் சொன்னாங்க. நீங்கள் போனீங்கன்னா நல்லா 20 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா பொறுமையாக எல்லா பேரட்டும் பார்க்கலாம். அங்கே நிறைய கலர்ஃபுல்லான பேரட்லாம் வச்சுருக்காங்க. பெருசுலேருந்து சின்னது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஃபீட் பண்ணிங்கன்னா கையில் நம்ம மேலெலாம் வந்து உட்காரும். நான் தான் எதுவுமே ட்ரை பண்ணலை, ஜஸ்ட்டு பார்த்துட்டு மட்டும் வெளியே வந்துட்டேன். வெளியே வரும்போது அழகான கலர்ஃபுல் ஃபிஷ்லாம் வச்சுருந்தாங்க. அந்த மீன்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா இதுவே ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடும். இதுவும் ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் ஒரு 6:30க்கு நாங்கள் போனோம் சன்ரைஸ் வியூ பாயிண்ட் பார்க்கலான்னு. ஆனால் நாங்கள் போனதே லேட்டுங்க. நீங்கள்லாம் ஒரு 5:30க்கெலாம் போயிடுங்க. அப்போ தான் அது ரைஸ் ஆக போதையிலேருந்தே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் இந்த வியூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் 5:30லாம் கண்டிப்பாக போயிடுங்க. 6 கூட வேண்டாம், என்னை கேட்டால் 5:30 தான் நான் சொல்லுவேன். போய் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சன்ரைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. அடுத்து போனது பார்த்திங்கன்னா சேவராயன் டெம்பிளுங்க. அங்கே பெருமாள் கோவில் இருக்கும். ஒரு குகைக்குள்ளே இருக்குங்க. குளிஞ்சிட்டே தான் நம்ம போகணும். அது ரொம்பவே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு. அதுவும் கண்டிப்பாக போங்க. அங்கே இருந்து ஒரு ஹில் வியூ பாயிண்ட்டு தாங்க இது. இது பார்க்குறதுக்கும் ரொம்ப அந்த சன்லைட் ரேயில் பார்க்க அழகாக இருந்தது. அங்கிருந்து பார்த்தா சிட்டி டிகிரி அங்கிருந்து பார்த்த மாதிரியே இருக்காது. அந்த இடம்லாம் அங்கேருந்து பார்த்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான பக்கோடா வியூ பாயிண்ட் தாங்க. இதுவும் ஈவினிங் தான் பார்த்தோம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. பார்த்திங்கன்னா மெர்சல் ஆகிடுவீங்க. ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டு வியூனா இதான். எனக்கு பார்த்ததுலே இந்த வியூ பாயிண்ட்டு ரொம்ப பிடிச்சிது. எல்லா வியூவையுமே அது வந்து கவர் பண்ணி காமிச்சிது. ஒரு டாப்பில் இருந்து பார்த்தா எல்லா ரவுண்ட்லேயும் அது வந்து காமிச்சிதா ரொம்ப சூப்பராக இருந்தது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக நீங்கள் நேரில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸை ஃபோனில் வராது தான். கண்டிப்பாக வந்து பாருங்கள், ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அண்ட் ஃபைனலி லூப் ரோடு தாங்க. ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். இதுவும் நல்லா வளைஞ்சி வளைஞ்சி மலையில் ஒரு ரைடு போனால் எவ்வளோ அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அப்படி கிடச்சிது. வழி நெடுக்க அப்படியே மரமாக இருந்துச்சா, செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இங்கே இருந்து காவேரி பீக்குன்னு ஒன்று இருக்குது, ஆனால் நாங்கள் அது போகலங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கை பார்க்குன்னு ஒன்று இருக்குது, அது பர் ஹெட்டுக்கு 500. அதுவும் நாங்கள் பார்க்கல, ஏன்னா அது 1 டே ஸ்பெண்ட் பண்ணணும். அதனால நெக்ஸ்ட் டைம் பார்க்கலான்னு ஸ்கை பார்க் பார்க்கலங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.